गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। विष्णोर्गानञ्च नृत्यञ्च नटनञ्च विशेषतः ब्रह्मन् ब्राह्मणजातीनां कर्तव्यं नित्यकर्मवत् அப்படின்னு ஒரு பிராமணனோட கடமை என்ன, டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்னு விஷ்ணுவோட புகழ பாடிண்டு ஆடிண்டு நிருத்தியஞ்ச நடனஞ்ச விசேஷதா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கையில் அபிநயத்தோட பாவத்தோடு ஆடுறது ஒன்றும் நிருத்தியம் அப்படின்னா வெறுமனை காலில் ஜதி மட்டும் போடுறது, குதிக்கிறது, தெய்வநாமத்தில் வெறுமனை குதிக்கிறோமே, அதுக்கு ஒன்றும் மீனிங்லாம் அங்கே கன்வே பண்ணுறதுக்கு இல்லை, ஒரு எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அவ்வளவுதான். இப்படியும் பண்ணணுமா? அப்புறம் அர்த்தபாவத்தை புரிகிறாப்பில் எல்லாருக்கும் அதை அபிநயத்தோட முதிரைகளோட பண்ணியும் காமிக்கணும். ரெண்டையும் பண்ணணுமா? விஷ்ணோர் கானஞ்ச நிருத்தஞ்ச நடனஞ்ச விசேஷதா, ஸ்பெஷலாக இதை பண்ணணும் அப்படின்னு பகவான் பிரம்மாவுக்கு சொல்கிறார். பிரம்மன்னு சொல்கிறார். யாருக்கு? யாரெல்லாம்? பிராமண ஜாதி எல்லாம். அப்படின்னா இங்கே உடனே ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு அர்த்தம் இல்லை. பிராமணனுக்கே சொல்லியாச்சுன்னா மற்ற எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ணோன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு சொசைட்டியில் அப்படி தானே வச்சுருக்கு ரோல் மாடலாக. பிராமணன் என்ன பண்ணுறானோ அதை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுறாளோ அப்படின்னா. அதனால தான் இன்றைக்கும் பிராமணனுக்கு மரியாதை இல்லைன்னா கூட சொசைட்டியில் என்ன சொல்கிறான்னு, அவள் வீட்டு குழந்தைகள்லாம் வீணாக போச்சுன்னா அவளுக்கு கவலையாக இல்லை, ஐயர் வீட்டு விஷயங்கள்லாம் இப்போ எடுத்துன்னு கவலைப்படுறா. ஐயர் வீட்டு விஷயம் கூட இப்படி இருக்குது அப்படின்னா இன்னமும் அவள் எதிர்பார்க்குறா பிராமண வீட்டு குழந்தைகள்லாம் போகப்படாதுன்னு, போக மாட்டா அப்படின்னு. அப்படின்னா அவள் ரோல் மாடலாக இருந்தால் அப்போ அவளை சொல்லிட்டா, தலைவரை சொல்லிட்டா தொண்டர்கள் எல்லாரும் அதைத்தானே ஃபாலோ பண்ணும். அதனால தான் நீங்கள் அப்படி குறிப்பிட்டு சொல்லியிருக்கு. நித்திய கர்மவது அப்படின்னு சொல்லிட்டார். டெய்லி ரொட்டீன். எப்படி நீ எழுந்து பல் தேய்க்கிறியோ, குளிக்கிறையோ, சாப்பிட்றியோ, சந்தியாவந்தனம் பண்ணுறியோ, ஆஃபீஸ் போகிறியோ, லேப்டாப்பை கட்டின்னு அழறியோ, அதே மாதிரியே இதையும் பண்ணு அப்படின்னு நமக்கு பகவானே உபதேசம் பண்ணுறதா சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாம ஜபத்துக்கும் நாம சங்கீர்த்தனத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, நாம ஜபம் ராம ராமா கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்தா சிவிச்சா சொல்லலாம், லட்சம் சொல்கிறேன், கோடி சொல்கிறேன், எல்லாம் ஜபம் பண்ணலாம். எத்தனை நேரம் பண்ணுவோம்? எத்தனை நேரம் மனசு இருக்கும்? கவுண்டிங் மிஷின் வச்சுன்னு விட்டோம். இப்போ அதுக்கும் அது பாட்டுக்கு விரல் அமுத்திகிட்டே இருக்குது. கவுண்ட் வேணால் காமிக்கலாம், ஆனால் அதில் எத்தனை சொன்னதில், லட்சம் சொன்னத்தில் ஒரு தரமானும் 2 தரமானும் ஒரு நாமா நம்ம மனசில் ராமன் உள்ளுக்குள்ளே இருந்தாரா, ஒரு நாமாக்கு கிருஷ்ணா இருந்தாரா தெரியாது, மெக்கானிக்கலாக போய்டுறது. ஆனால் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னா அப்படி நம்ம ஜபம் பண்ணுறதே 1/2 மணி 1/4 மணி ஆச்சுனாலே இடுப்பை வலிக்கிறது, காலை வலிக்கிறது, ஏந்துட்டு போகிறோம். ஒன்றும் இல்லை, அவனி ஆவட்ட தண்ணிக்கு 1008 காயத்ரி பண்ணுறதுக்குள்ளே அத்தனை அவஸ்தையாக இருக்குது. அப்படின்னா ஒரு ஜபம்னு பண்ணுறதா இருந்தால் அவ்வளவு சிரமம் இருக்குது ஃபிசிக்கலாக. ஆனால் அதே நமக்கு இசையோடு சேர்த்து இப்படி நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு பண்ணுறதே கார்த்தாலேருந்து எல்லோரும் நீங்களும் உட்காந்து நிகழ் பாடின்னு இருக்கா. யாருக்கான டயர்டாக இருக்கோ, கொஞ்சம் மத்தியானம் தூங்கலான்னு நினச்சத்தையும் பெரியவா தூங்க விடாத அதுக்கும் ஆள அனுப்பிச்சுட்டா. அப்படின்னா நாள் முழுக்கலும் கார்த்தால 3 மணிக்கு எழுந்துட்டோம். 3 மணிலேருந்து அதை விட வேடிக்கை என்ன, நாளை காலத்தாலேயும் 3 மணிக்கு எழுந்திருக்கணும். அப்படியானா சொல்லின்னு இருக்கு. இத்தனையும் பகவான் நாம தானே அந்த சங்கீதத்தோடு சேர்த்து சொல்கிறது, இசையோடு சொல்கிறது, மணிக்கணக்காக சொல்லின்னு இருக்கோம். ஆனால் நாம் எங்கே இருக்கோன்னு தெரியல, நம்மளோட கவலையாக கஷ்டமாக எல்லாம் மறந்து போச்சு. நம்ம மனசு முழுக்கலும் இங்கேயே இருக்குது, லயிச்சு இருக்குது. அதுதான் இசைக்கு உண்டான ஒரு பெரிய பெருமை. என்ன இருந்தாலும் அத்தனையும் மறக்க அடித்து நம்மளை கொண்டு ஒரு இடத்துல அது இருத்திடுது. அதனால தான் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு அதை இசையோடு சேர்த்து நம் முன்னோர்கள்லாம் நம்ம கொடுத்துருக்கா. எப்படி எல்லாம் சொத்து தான் கொடுத்துருக்கா, அள்ளி தான் கொடுத்துருக்கா, நமக்கு தான் நன்றி இல்லை.
வஞ்சனை இல்லாத அவள் கொடுத்துருக்கா. ஆனால் அவள் நமக்கு கொடுத்தா. இதே மாதிரி வஞ்சனை இல்லாத நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்குறோமாங்கிறது தான் தெரியல. குழந்தைகளுக்கு ரொம்ப துரோகம் பண்ணுறோம் நாம். எஜுகேஷன் ஸ்கூல் அப்படின்னு அவளை துரத்தி டார்ச்சர் பண்ணி அவள் சைல்டுஹுட்டை அவள் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண முடியாத அவளை டார்ச்சர் பண்ணி அவளுக்கு எது அடையணுமோ, எது சாஸ்வதமோ, எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதுக்கு வஞ்சனை பண்ணி. ஆனால் நம்ம தான் இருக்கிறதுலையே நல்ல பேரண்ட்ஸ்னு வேறு அவார்டு வாங்கிக்கிறோம். இப்படிலாம் நம்ம அம்மா அப்பாலாம் பண்ணலை. ஆனால் நமக்கு என்ன குறைஞ்சி போயிட்டோன்னு தெரில. அதுக்காக உடனே படிக்க வேண்டாமா, உங்கள் பிள்ளையே படிக்க வைக்க மாட்டாளேன்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை. படிக்க வைக்கணும், இருக்கணும். அதனால் என்ன பண்ணும், அது மட்டும்தான் உலகம் அப்படிங்கிறது இல்லாத, அது எதுக்கோ வேணும் அவ்வளவுதான். மிஞ்சி போனால் அந்த படிப்பை வச்சுன்னு எத்தனை 60 வயசு வரைக்கும் சம்பாதிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த சின்ன வயசுலேருந்தே ஊட்டணும். அந்த ருச்சி சின்ன வயசில் வந்ததே வழிய, இல்லைன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னா அவ்வளவுதான். அப்புறம் பார்க்கவே முடியாது, வராது. அது 5 விளையாதது 50 விளையாதுன்னு நிச்சயம் விளையாது. அப்படிதான் நமக்கு இந்த நாம சங்கீர்த்தனம். அதுவும் இந்த மார்கழி மாதத்தில், இந்த மாதம் முழுக்கலும் திரும்பின இடம்லாம், அதுவும் திருமயிலையில் கேட்கவே வேண்டாம். எல்லாருக்கும் எதை எடுக்கிறது, எதை பிடிக்கிறது, எதை விடுறதுன்னு தெரியல. அப்படி ஒரு காரணம் என்னென்ன, இது கைலாசம், கையிலேயே மயிலை அப்படின்னா இது ஏதோ சும்மா இந்த ஊரை வசதி சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல, சத்தியத்தை சொல்லியிருக்கா, அவ்வளவுதான். அந்த நாம சங்கீர்த்தனம் அதில் ஒரு சம்பிரதாயத்தை மருதானல்லூர் சத்குரு சுவாமிகள் இப்படி இதுக்கப்புறம்னு நமக்கு அழகாக ஜம்முன்னு கட்டின ஒரு நல்ல நிலமாலை மாதிரி கட்டி கொடுத்துருக்கார். எத்தனை வெரைட்டி. ஏதோ நம்ம டைம் இல்லைங்கிறதுக்காக அவசரம் ஓட வேண்டியிருக்கே வழிய, இன்னும் விஸ்தாரமாக பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னால் அது தனி. அதில் அஷ்டபதி ஜெயதேவ கவி பண்ணின கீத கோவிந்தம் அப்படிங்கிற ஒன்றுமில்லை. பரமாத்மா பிரிஞ்சு வந்த ஒரு ஜீவாத்மா எப்படி ஏங்கிறது திருப்பி அதை அடையணும் அப்படின்னு. ஏன்னு அந்த பரமாத்மா தான் ஆனந்தோ பிரம்மேதி விஜானாத் வேதம் சொல்லுது. அந்த ஆனந்தம் பகவான்னா என்ன, வேற ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் கற்பனை பண்ணிக்காத. ஒரு ஆனந்தம் ஹாப்பினஸ், சந்தோஷங்கிற அதுதான் பகவான் பிரம்மம். அப்போ அந்த பிரம்மமான ஆனந்தத்தேந்து பிரிஞ்சு இந்த ஜீவாத்மா வந்தாக்க இது என்ன ஆயிடுத்துன்னு, அந்த இன்பத்தை பிரிஞ்சு வந்தோன்னா ஒரே துன்பமாக போயிடுத்து, துக்கம். அந்த நமக்கு எல்லாருக்குமே ஒரே எத்தனையோ காரியம் பண்ணுறோம், அது அத்தனையும் ஒரே ஒரு லட்சியம்தான் எல்லாருக்கும். என்னென்ன, சந்தோஷத்தை வேணும். சந்தோஷத்துக்காக தான் குளிக்கிறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், டாலரில் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதில் ஏதோ ஒரு திருப்தி இருக்குது சார், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது சார், அதுக்கு தான் போகிறோம். அதை அந்த பிரம்மம், ஏன்னா அதுகிட்டேருந்து பிரிஞ்சு வந்ததுனால நமக்கு திருப்பி அந்த சந்தோஷத்தோடையே போனால் போகாது, அதுக்கப்புறம் அதுலேருந்து பிரியவே விடாது, எக்ஸ்டர்னலாக இருக்கணும். அப்படியே ஏதோ நேற்றுக்கு சந்தோஷமாக இருந்தேன், இன்றைக்கி துக்கமாக இருக்குது, நாளைக்கு திருப்பி இருப்பேன்னு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அதனால் எப்பொழுதும் எனக்கு பர்மனெண்ட்டாக எனக்கு அந்த ஆனந்தம் இருந்துகிட்டே இருக்கணும், அதில் நான் திளைச்சி இருக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் நம்ம எல்லாருக்குமே, எல்லா ஜீவராசிகளுக்கும். அது எங்கே இருக்குதுன்னு தெரியல, அவ்வளவுதான். அதை இடம் விட்டு இடம் தேடுறோம். வீட்டில் இருக்கா, வாசலில் இருக்கா, கல்யாணத்தில் இருக்கா, குழந்தைகளில் இருக்கா, எங்கே இருக்குதுன்னு தெரியாது திண்டாடிட்டு போய் தேடிட்டு கடைசியில் அங்கே இல்லைன்ட்டு திரும்பி வருது. இதில் இல்லை, இதுதான் வேதாந்தம் சொல்கிறது. நேத்தி இது இல்லைன்னு ஒன்றா விட்டு கடைசியில் எங்கே இருக்குது அப்படின்னா, அப்பா இருக்கிற இடம் இதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா அங்கே போய் விழருது, அதோடு சேர்றது தான் இந்த கீத கோவிந்தத்தோட தாத்பரியமே. அதை நமக்கு உருவகப்படுத்தி கவியாக இருக்கிறதுனால ராதேன்னு ஒரு கேரக்டராக வச்சு அந்த பகவானை கிருஷ்ணன்னு அந்த பரமாத்மாவை அவரை வச்சு இந்த ராதை கிருஷ்ணனை அடையணும் அப்படிங்கிறதுல எப்படி ஏங்குறா அப்படிங்கிறது. ஏன் ஏங்கினா அப்படின்னா,
முதல்ல நமக்கு ஏதோ இன்பத்தை அனுபவிச்சா தானே இன்பம்னா என்னன்னு தெரியும். அல்வாவை டேஸ்ட் பண்ணியிருந்தா தானே அல்வா வேணும்னு தோணும். அல்வான்னா என்னன்னே தெரியாதுன்னா அவனுக்கு அப்புறம் அது எப்படி இருந்தால் என்ன. அதனால் முதல்ல இவர் கோபிகளோடு எல்லாம் ராசலீலையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி ஆனந்தத்தை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண திடீர்னு மறைஞ்சு போயிடுறார். ஏன் மறைஞ்சார் அப்படின்னா, அப்படி எந்த ஒரு விஷயமே பர்மனெண்ட்டாக கிடச்சிருத்துனா வேல்யூ தெரியாது. அப்புறம் உத்தவர் சொல்கிறார், போய் கோபிகள்லாம் எப்படி இருக்கான்னு கம்சவதத்துக்காக போனவர் தான் மதுராக்கு. அப்புறம் அந்த பக்கமே கோகுலம் பக்கமே திரும்பி கூட பார்க்கல. கட்த்ரோட்டுன்னா அவர் தான். இப்படி யசோதனை எல்லாம் கெஞ்சிரும். அத்தனை பேரும் அவளை பார்த்து பொறாமப்படுறா. ஆனால் அந்த அம்மாவை பார்க்கணுன்னு கூட திரும்பி வரல. அப்படி வளர்த்தவளை. கம்சவதத்துக்கு போனவர் தான். அப்புறம் அங்கேருந்து மதுராவுக்கு போனார், அங்கேருந்து துவாரகைக்கு போயிட்டார், இப்படியே போயிட்டார். இவாள்லாம் இங்கே ஏங்கி தவிச்சுன்னு இருக்கா. அதனால் உத்தவரை போய் நீ பார்த்துட்டு வா எப்படி இருக்கான்னு எல்லாரும் கோபிகள்லாம் அனுப்புகிறேன். இவர் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பா. இவர் பார்த்தோன்னே இவர் தான் கிருஷ்ணன் எல்லாரும் உடனே விழுந்தடிச்சுன்னு எல்லாரும் அமக்களை கூத்தடிச்சுட்றா. அப்புறம் தான் தெரியுறது இவன் இல்லைன்னு அடைச்சி வெய்யரா. அக்ரூரர் தானே வந்து அழிச்சுன்னு போனார். கம்சன் அவரை விட்டு அழிச்சுன்னு வர சொன்னான். ஏன்னா நான் கூப்பிட்டேன்னாக்க தான் கூப்பிட்டாக்க எது கூப்பிட்றோன்னு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு பரம பாகவதரான அக்ரூரை போய் நீ நைஸாக அழிச்சுன்னு வா, அப்புறம் இங்கே தீர கொட்டிடலான்னு. அக்ரூரை அழிச்சுன்னு வரதுனால வெய்யரா அவனுக்கு எவன் அக்ரூரன்னு பேர் வச்சான், குரூரம் அப்படிங்கிறான். தப்பாக பேர் வச்சுட்டான். எங்கள்கிட்டேருந்து அவன் அழுத்தணும் போனவன் தான். அவனுக்கு போய் அக்ரூரன்னு பேர் வச்சா பேர் அயோக்கியத்தனமாக இருக்குது. அப்புறம் இவர் இல்லைன்னு தெரிஞ்சோடனே உருகரா, அவனுக்கு எங்களெல்லாம் மறக்க முடிஞ்சது, எங்களால் அவனை மறக்க முடியலையேப்பாங்கிறான். எப்படி இருக்கான் கல்லா. அப்போ அடித்தது கூத்தெல்லாம் இத்தனை பண்ணினதெல்லாம் காமிச்ச பிரியெல்லாம் பொய்யா வேஷமா ஏமாந்தா போனோம். நாங்கள் ஏமாத்தலையே அவனை. நாங்கள் உண்மையான பிரேமையை தானே காமிச்சோம். அவன் தானே இப்படி கபடமாக எங்களை பண்ணிட்டான் அப்படின்னு கதறுன்னு கதறா. உத்தவரால் தாங்க முடியல இவளோட தாபத்தை. கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்கிறார், இருந்தாலும் ரொம்ப அநியாயம்ப்பா, ஒரு தரம் போய் பார்த்துட்டு வா வாட அப்படிங்கிற. ஒரு தரம் பார்த்துட்டு வா. அப்படி உருகிறாப்பா அப்படிங்கிற. அப்போ பகவான் கேட்குற, அப்படியா உருகிறா எல்லாரும் என்ன நினச்சின்னு அப்படியா உருகிறா அப்படிங்கிற. ஆமாப்பாங்க, அதனால தான்ப்பா இங்கே வந்தேன் அப்படிங்கிற. அதனால தான்ப்பா இங்கே வந்தேன் அப்படிங்கிற. ஏன்னு நான் அங்கேயே இருந்திருந்தேன்னா திருப்பி என்ன பண்ண போகிறேன், வெண்ணெயை திருடினேன், தயிரை திருடினேன், பானையை உடைச்சேன், கம்ப்ளைண்ட்டு கேஸு, இந்த வம்பு தும்பில் தான் நிற்க போகிறது. என்ன நினச்சின்னு உருகவா போகிறா. இப்போ இந்த மறைச்சதுக்கு அப்புறம் தான் நான் கையை விட்டு போகணுன்னு தான் இப்போ வேல்யூ தெரியறது. எல்லோரும் உருகிறா. அப்படி உருகணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேங்கிற. எனக்கு மட்டும் இல்லையான்னு அவள்கிட்ட எப்படி மறக்க முடியும் என்னால். அப்படி தான் இந்த கோபிகளை பிரித்து இந்த கோபிகளில் ஒத்தியான ராதையா இருக்கா. அந்த ராதையோட இவர் எப்படி லீலை பண்ணினாருங்கிறத தான் நமக்கு சொல்கிறது. யமுனா தீரவா நீரே அப்படின்னு அந்த யமுனக்கரையில் இருக்கிற மூங்கில் காட்டுக்குள்ளே இவெல்லாம் எப்படி இருந்தார் அப்படின்னு மேகேர் மேதுரம் அம்பரம் வனபுஷ்யாமா தமாலத்ரமைஹி நக்தம் வீரூரியம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது காவியமே. நந்தகோபர் குழந்தைய அழிச்சுன்னு போனாராம் காட்டுக்கு. போகிற வழியில திடீர்னு ஒரே மேகம்லாம் சூழ்ந்து நொடுத்து மழை கொட்ட போகிறாப்புல இருந்தது. செல்ல குழந்தை கிருஷ்ணன் நனைஞ்சிட போகிறானேன்னு பார்த்தார். ராதை பக்கத்தில் இருந்தால் அவள்கிட்ட கையில் குழந்தைய கொடுத்து பத்திரமா கொண்டு ஆற்றுல சேர்த்துரும், மழைக்கு முன்னால் வீட்டுக்கு சேர்த்துருன்னு கையில் கொடுத்து அனுப்புகிறார். இவ இடுத்துன்னு வரத்தே மழை வராப்பில் இருக்கேன்னு அந்த நிகுஞ்சம் அப்படிங்கிற அந்த ஆட்டுக்குள்ளே அந்த பர்ணசாலை மாதிரி அதுக்குள்ளே இருக்கா, மழையில் நனையாத இருக்கணுங்கிறதுக்கு. அப்படி குழந்தைய மடியில் போட்டு இருக்கிறவத்தே என்ன ஆச்சு அப்படின்னா மழை வரல. மடியில் படுத்திருந்த குழந்தை பெரிய யூத்தாக மாறிட்டா. ஒரு பிரமாதமாக சினிமா ஸ்டார் மாதிரி ஆச்சு. வந்தால் இவா ரெண்டு பேருக்கும் இப்போது லீலை பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்படி பண்ணிகிட்டே இருந்தவர் திடீர்னு ஆளை காணும். அப்படி விரக தாபத்தில் ராதை சொல்கிறான். அதில் ஆரம்பிக்கிற எப்படி வசந்த காலம் இருந்தது, வசந்த காலத்தில் எப்படி ராச லீலைகள்லாம் ஆரம்பித்தா, ரெண்டு பேரும் எப்படி அந்யோன்யமாக ரெண்டு பேரும்
ஹாப்பியாக என்ஜாய் பண்ணினா அப்புறம் எப்படி திடீர்னு 2 பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். யாஹி மாதவ யாஹி கேசவ என்ன கெட் அவுட் அப்படின்னாலும் என்ன போடா தெரியும். அதில் அந்த 17வது அஷ்டபதி முழுக்கலும் அப்படி தான். எதனால் அதில் சொல்கிற இவன் என்ன பண்ணான்னு இவளை பார்க்கறதுக்காக தோட்டத்து வழியால் உள்ளுக்குள்ளே வந்தானா வரத்தே ரோஜா செடியெலாம் இருந்தது, அது மேலே முள்ளு கிழிச்சு கொடுத்து. இதை பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணிட்டான்னு எவளோடையோ அவள் உன்னை கட்டின்னு இருக்கா, அவளோட நகம்லாம் உன்னை கிழிச்சு கொடுத்து, அதனால் அயோக்கியனே அப்படின்ட்டு வெளியில் போ கெட் அவுட்டுங்கிறா. இவரும் சொல்லி பார்க்குற இல்லை இல்லை நான் ஏமாத்தலை, முள்ளு கிழிச்சு கொடுத்துங்கிற தெரியும் நீ பிறந்த நீலேருந்தே ஃப்ராடு தான், உங்கள்கிட்ட வர பொம்னாட்டிகள்லாம் நீ இப்படி ஏமாத்துறது தான் உன்னோட சரித்திரம் அப்படிங்கிற நிர்தய பால சரித்திரம். என்ன உனக்கு பால் கொடுக்க ஊற்றி ஆசையாக வந்து அவளை பாலையாக குடித்த உசுரன்னா குடித்தேங்கிற பூதனை. ஒரு பால் கொடுக்க வந்தவளை பாலை உறிஞ்சாத உசுரை உறிஞ்சி நீ கொன்னவன் தானே, அதனால் இதானே உன் குழந்தை சரித்திரம் எல்லாம் எனக்கு தெரியும்டா போடா கெட் அவுட் அப்படிங்கிற. இப்படி அதுதான் ஜீவாத்மாக்களோட அஜ்ஞானிகளோட குணம் என்னென்னு. பகவான் நம்மள்கிட்ட எப்படி இருந்தால் கூட நமக்கு புரிஞ்சிக்க தெரியாது. இப்படி தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம கேட்ட காலேஜில் கிடைக்கல, அட்மிஷன் கிடைக்கலன்னா உடனே பிள்ளையாருக்கு கண் இல்லை, இந்த பெருமாள்கிட்ட போகாமல் உடனே ஆளை மாற்றி விடுறது, சாமியே மாற்றுறது. இவரை விட அவர் சக்தி, அவரை விட நம்மள்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கு, அவருக்கு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் தேரும். இன்னும் டிவியில் வேறு சொல்லணும் இந்த கோவிலுக்கு போங்க அந்த சாமி தான் பவர்ஃபுல்னு. ஏன்னா இதுதான் நம்மளோட அஜ்ஞானம். இப்படி தான் நம்ம எப்படி இருக்குமோ அதைத்தான் கேரக்டரைஸ் பண்ணி காமிச்சிருக்கா கவிகளோ இல்லையோ. அதனால் அதை அழகாக எப்படி காமிக்க முடியுமோ அப்படி காமிச்சிருக்கா. அப்படி இல்லாமல் சொல்லி அப்புறம் ஆனால் இப்படி தான் கெட் அவுட்னாலோ இல்லையோ அப்போ கிடக்க வேண்டியதானே இருக்கவும் முடியலன்னு தோழிகிட்ட வைக்கிறார். ஐயோ என்னால் முடியலையேன்னு மம மரணமே மிஸ்ஸி, நான் போயிடலாமான்னு பார்க்குறேன், பிராணத்தை விட்டுட்டாத வேலை போல் இருக்குது அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறான்னு தோழி போய் சமாதானப்படுத்துகிறா. அவள் தான் ரெண்டுங்கிட்டான் அப்படி பண்ணானா நீனே இப்படி ரெண்டுங்கிட்டானா புரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்லாம் சொல்லி அவர் அப்புறம் தன்னோட நான்மா அவதானமா அத்தனை பண்ணாங்கிறேன், நான் மட்டும் என்ன பண்ணேன் ஹாப்பியாகவே இருந்தேன் அவள் இல்லைன்னு அப்படின்னு. நானும் அவள் இல்லைன்னு வருத்தப்பட்டு தான் இருக்கேன். யமுனா தீர வாணி நிகுஞ்சே மந்தமாஸ்திதம் அப்படின்னு அந்த யமுனக்கரையில் இருக்கிற அந்த மூங்கில் மரத்துக்கு அடியில் வேறு எப்படி இருந்தாலும் மந்தமாஸ்திதம் அப்படின்னா டல்லாக உட்காந்துருந்தானோ. ஏன்னா ராதையை தொலைச்சுட்டோமேனு ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துதான் அப்படின்னு தோழி சொல்லி அப்புறம் சமாதானப்படுத்தி 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறான். அந்த பிரிஞ்ச இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்றது தான் கல்யாணம். கல்யாணம்னாலே 2 பேர் சேர்றது தானே இருக்கிறதுலே பெரிய நிரந்தரமான கல்யாணம். என்ன நம்ம பண்ணிக்கிற கல்யாணம்லாம் டெம்பரவரி தான். அந்த பகவானோட இந்த ஜீவாத்மா ஐக்கியமாக தான் சேர்றது தான் இருக்கிறதுலே பரம மங்களமான கல்யாணம். அப்புறம் சேர்ந்து கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தில் டைவர்ஸே கிடையாது, பர்மனெண்ட்டு. சேர்ந்தது தான், பிரிக்கவே முடியாது. அதைத்தான் ராதா கல்யாணம்ங்கிறோம். அதைத்தான் 22வது அஷ்டபதி 23, 24 சொல்லி அந்த பிரவிஷராதே மாதவ சமீபம் இவ தோழி சொல்கிறா, போ கிட்டக்கு போ. இப்போ இன்னும் இந்த பொம்னாட்டிகளுக்கெல்லாம் என்ன தான் இருந்தால் கூட அந்த கெத்து விடாது. வேணும்னு ஆசைப்பட்டு இதுனா கூட போகிறதே சார் உங்களை தான் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு போய் பண்ணிட மாட்டா, கிட்டக்கு போயிட மாட்டா. என்ன உடனே கொஞ்சம் பிஹேவ் பண்ணிப்பா. அது மாதிரி இவ தயங்கிறதே தான் தோழி சொல்லி போ கிட்டக்கு போ பிரவிசராதை மாதவ சமீபம், கிட்டக்கு போ அவங்கிட்டக்கு போ அப்படி சேர்த்து வைக்கிறதா தான் இந்த காவியம் இருக்குது. அதனால தான் ராதா கல்யாணத்தில் நமக்கு இது ராதா கல்யாணம்னா ஏதோ ஒரு நம்பாத்தில் நடக்கிறாப்பில் ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஒரு பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நடக்கிறாப்பில் ஒரு லௌகீகமான கல்யாணம் இல்லை. இது எல்லாருமே நம்ம அத்தனை பேரும் ராதை தான். இந்த பகவான் ஒத்தன் தான் புருஷோத்தமன், அவன்தான் பரமபுருஷன். அவனோட சேரணுங்கிற இந்த தாபம் வரணும் நமக்கு. இங்கே நன்னா இங்கே சௌக்கியமாக இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் சௌக்கியமாக இருக்குது சார், இப்படியே என்ஜாய் பண்ணால் போகணும் சார் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது அத்தனைக்கும் மேலே இதெல்லாம் என்றைக்கு நிற்கும் தெரியாது.
அதனால் அந்த பகவானை அடையணுங்கிற அந்த தாபத்தை அடையிறது தான் நமக்கு லட்சியமாக இருக்கணும் வாழ்க்கையில். என்ன இருந்தாலும் எக்ஸ்டர்னலாக என்ன இருந்தாலும் அது எதுவும் இதை பாதிக்கப்படாது. அதுக்காக தான் நமக்கு இப்படி ஒரு சம்பிரதாயம் எல்லாம் வச்சுருக்கா. அதனால் ஏதோ பொழுது போகாத எல்லோரும் உட்காந்து ஏதோ இருக்கிற காசு செலவழிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணல. இதோட தத்துவத்தை அர்த்தத்தை புரிஞ்சிடணும் அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கே இனிமேல் கபாலிக்கும் கற்பகாம்பாளுக்கும் பங்குனி உத்திரத்தில் கல்யாணம் பண்ணி வச்சு இல்லையா ரொம்ப அழுதுண்டாளா என்ன, எங்களுக்கு ஒருத்தரும் ஒன்றுமே பண்ணலைன்னு. எதுக்குன்னு அந்த தெய்வீக திருமணம் சுவாமி அம்பாள் கல்யாணம்ங்கிறதே இந்த நம்மளும் அவனோட சேரணுங்கிறத நமக்கு அப்பப்போ ரிமைண்ட் பண்ணுறதுக்கு தான். அதுதான் அதில் நமக்கு அந்த சம்பிரதாயத்தில் இப்போது எல்லாம் பாடினா பஞ்சபதி அப்படின்னு அந்த அஷ்டபதி பாடி அதுக்கப்புறம் நாராயண தீர்த்தர் கிருஷ்ணலீலா தரங்கிரின்னு எப்படி உருகி இருக்கிற கிருஷ்ணர், அந்த கோபி பாவத்தெல்லாம் எப்படி எல்லாம் உருகி இருக்கா. அந்த கீர்த்தனைகள் பத்ராஜல ராமதாஸ் அவர் எப்படி உருகி இருக்கார், புரந்தரதாசர் நரஜன்ம வந்தாக நாளிகை இருவாக கிருஷ்ணா என பாரதே, உனக்கு மனுஷ ஜென்மா கிடச்சி இத்தனை மாதிரி நாக்கு இருக்கிறது எதுக்கு அப்படிங்கிறார். கிருஷ்ணான்னு சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை சார் அப்படின்னா உடனே லிஸ்ட்டு போட்டார். மலகித்து மெய்முறி ஏழுத்தலமே கிருஷ்ணான்னு, சோம முறிச்சின்னு ஏந்திருக்கிறதே கிருஷ்ண கிருஷ்ணான்னு ஏந்திரு, ஸ்நான பான ஜப தபகளும் அடுத்த கிருஷ்ணா, குளிக்கிறதே கிருஷ்ண கிருஷ்ணான்னு தண்ணியை விட்டுக்கோ, இப்படி என்னென்னலாம் நீ ரொட்டீன் பண்ணுறியோ அத்தனையும் பண்ணு. சால்யான ஷட்ரஸை திந்து திருப்தவனாகி நன்னா வடை பாயசம் எல்லாம் ஸ்விக்கியில் வாங்கி தின்னுண்டே கிருஷ்ண கிருஷ்ணான்னு தின்னு. எங்கே திங்குறையோ திங்கிறதே கிருஷ்ண கிருஷ்ணான்னு வாயில் போட்டுக்கோ. என்ன சந்தன பிகி பிகி அப்பி முத்தாடுத குழந்தைய வச்சுன்னு கொஞ்சறியா அப்போ என்ன பண்ணுன்னு கிருஷ்ண கிருஷ்ணான்னு கொஞ்சின்னு. அதுக்கு மேலே ஒருபடி போயிட்டேன், வந்தகாமினியோட சரசமாடுதொழமே அப்படின்னு. ஆம்படையாளோட பெட்ரூமில் இருக்கே அப்பவும் கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லிக்கோங்கிற, விட்டே வைக்கல உணத்தையும். அதனால் நீ என்னென்னலாம் பண்ணுவேன் இப்போ கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போயேன், உனக்கு சொல்கிறதுக்கு தானே ஜபம் பண்ணுன்னா டைம் இல்லைங்கிற, இதுக்கு இருக்கலையா டைம், அப்போ சேர்த்துக்கோ இதை. அப்படி புரந்தரதாசர் கோபாலகிருஷ்ண பாரதி எப்படி எல்லாம் நடராஜா மேலே அப்படி தான் பண்ணியிருக்கு. இதுதானோ தில்லைத்தலம் இத்தனை நாளும் அறியேன். ஐயோ இதானா தில்லை ஸ்தலம், எதை பார்த்தானா கோபுரத்தை பார்த்துட்டோம் அது எப்படி இருக்கான்னு. கதி தருவேன் என்று கை காட்டி அழைத்திடும், அதுவோ இதுவோ என்று அலைந்து திரிந்திருமனே, இதுதானா அதுதானான்னு எங்கெல்லாமோ கண்ட இடத்துல அலைஞ்சிருந்த என்ன அது அங்கேருந்து கூப்பிட்றதான். எதுக்கு இப்படி அலையிற, வா 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 வா, இங்கே தானே கதி இருக்குது, இங்கே தான் இருக்குது கதி அப்படின்னு கதி தருவேன் என்று கை காட்டி அழைத்திடும், இதுதானோ தில்லைத்தலம். அது என்ன ஆயிடுத்துன்னு அப்படி அந்த கோபுரத்தை பார்த்தான்னு நடராஜான்னு ஞாபகம் வந்துடக்கூடாதுன்னு பைபாஸ் போட்டுவிட்டான். உள்ளுக்குள்ளே போய் தரிசனம் பண்ண முடியலன்னாலும் எங்கேயானு போகிறதே கோபுரத்தை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கலன்னா அந்த புண்ணியமான வந்துட போகிறதேன்னு பைபாஸு, வீட்டுக்கு வீடு பைபாஸு, ரோடுக்கு ரோடு பைபாஸு, பைபாஸ் மயம். இத்தனை பெரிய கோபுரத்தெல்லாம் வச்சுக்கிறதுக்கு தான் உள்ளே போய் தரிசனம் போகிற போக்கில் கபாலின்னு ஒன்று கன்னத்தில் போட்டுண்டா என்ன, அதுக்காக தான் அப்படி உருகிறார். தியாக பிரம்மம் கேட்கவே வேண்டாம், சண்டையே போடுறார். ஏன் என்ன எனக்கு பண்ணினா உனக்கு என்ன குறைஞ்சி போயிடுங்கிறார். என்ன பக்தன்னு வச்சுக்கிறதுல உனக்கு என்ன ப்ரெஸ்டீஜு, கௌரவ குறைச்சல். அவர் ஒரு இப்படி மகான்கள்லாம் ஒருகினத்தெல்லாம் எடுத்து நமக்கு பாட்டை கொடுத்து பஞ்சபதின்னு அது அத்தனையும் முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்த கட்டம் சுவாமிக்கு பூஜை உபச்சாரம். இது பூஜை உபச்சாரத்தில் சுவாமி அழைக்கிறதுலேருந்து வாங்கோ வாங்கோ அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து பூஜை பண்ணி அப்புறம் அவருக்கு ஷோடச உபச்சாரம் சத்திர சாமராதி உபச்சாரங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நாம் இங்கே சாலியமங்கலம் அப்படின்னு தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்குது. அந்த சாலியமங்கலத்தில் நரசிம்ம ஜெயந்தி, தஞ்சாவூர் ஜில்லாவில் நரசிம்ம ஜெயந்தி பாகவத மேளாவாக நடக்கும். மெலட்டூரில் சாலியமங்கலத்தில் ஒரு காலத்தில் ஊத்துக்காடில் நடந்துருந்தது, இன்னும் தேப்பரமாநல்லூர் இங்கெல்லாம் நடந்துட்டுருக்கு இந்த இடத்துலையும். அதில் இவர் தான் பிரகலாதனோட அம்மாவாக வரவர். அதில் எல்லாமே என்ன அப்படின்னா ஆண்களை தான் ஆடுவா,
அவள் மேக்கப் போட்டுவிட்டா இது ஆம்பளையா பொம்பளையான்னு ஒரிஜினல் பொம்பளையோட நன்னா இருக்கும். அப்படின்னா பரதம் அப்படின்னா ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும். அதில் ஆடுறது எழுதுங்கிறதெல்லாம் லேஸ்பட்ட காரியம் இல்லை. சாகித்யமாக இருக்கட்டும், இல்லை அதில் நாட்டிய சாஸ்திரத்துலையாக இருக்கட்டும். அவள்லாம் வந்திருக்கா. மெலட்டூரில் அங்கே பிரகலாதனுக்கு அம்மா வர நம்ம நாகராஜன் அவர் வரார். கலாக்ஷேத்ராவில் இருக்கார் அவர் வரா. இவாள்லாம் பகவானுக்கு நித்தியஞ்ச நடனஞ்ச விசேஷதா ஸ்பெஷலாக இருக்குது. அவள் சில பதங்கள் அபிநயம் பண்ணுவாள். அப்புறம் டோலோத்சவம் பண்ணி அதோட இன்னைய நிகழ்ச்சி நிறைவு பெறும். நாளைக்கு கார்த்தால உஞ்சவர்த்தியிலேருந்து ஆரம்பித்து 8:30 மணி 9 மணிக்கு நாம் கல்யாண உற்சவம் ஆரம்பித்து திருப்பி சம்பிரதாயப்படி பாடி அந்த கல்யாண அஷ்டபதி எல்லாம் பாடி திவ்யநாமம் அப்போ தான் திவ்யநாமம் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும். அதனால் எல்லாத்துலேயும் எல்லோரும் கலந்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். சதா விசார சந்தோஷதி शरदिन्दुवदना सरसिज नयना
भयवदना भगयतु सदा श्रीजयवदना बालो मुरारे बालक शौरे सदा विचार संतोष हीरा बारो मुरारे बालक कृष्णा शरणागत वत्सला सर्वसुलभ शरणागत वत्सला पुरुषोत्तमनाचे चेति पूज कैकोनवैया कैकोनवैया शरणागत वत्सला सर्वसुलभ शरणागत मुमुरौम्भो ब्रह्माण्डमूलो मुमुरौम्भो ब्रह्माण्डमूलो मोचे नीकु चंबलो नीनीलनु चलगे चेदा चमुलो नीनीलनु चलगे चेदा पंपिन इंदिरा देवी पन्नी वसंत मुख पंपिन इंदिरा देवी पन्नी वसंत मुख समदिल चिमपुतीर जलग माधवैया शरणागत पटराणि विश्वरूपमूलो नीनो पटराणि विश्वरूपमूलो रूपे नीनो को पटलो नि संचिलो न पेटी कटे पेटलो न संचिलो न पेटी कटे पटपालो कौसल्या पटबालु कौशल्या गर्भमंदुनुन मेटी पेट चोडु वैकुंठ मुग पेटु कोनवैया पेट चोडु वैकुंठ मुग पेटु कैकोनवैया शरणागत वत्सला सर्वसुलभ शरणागत वत्सला अलचराचरमनो आरकिंचे नीगो
చరచరయములో ఆరకించే నీకు వెలయో కుండలోనే నైవేద్యమీ వెలయో కుండలోని నైవేద్యమీ చేత అలమేలు మగ శ్రీ వెంకటేశ మీరజీ అలమేలు మగ శ్రీ వెంకటేశ మీరతి వెలయో భరద్వాజోల విందుగా కైగొనవయ్యా వెలయో భరద్వాజులు బిందుక కైకొనవయ్యా శరణాగత వత్సల సర్వదులభ శరణాగత వత్సల தெலுங்கில் எப்படி சரணாகத வத்சலா அப்படின்னு ரொம்ப ஐஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம். உன் காலில் விழுவாட்டெலாம் நீ ரொம்ப ஃப்ரெண்டுன்னு அதில் சொல்ல அண்டச்சராச்சரத்துலேயும் இருக்கிற உனக்கு நான் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து குளிப்பாட்டினேன்னு வரேன். விலையு குண்டலோனி நைவேத்தியம் வச்சதா இத்தினோண்டு ஒரு டப்பாவில் உனக்கு நைவேத்தியம் வைக்கிறேன். இதெல்லாம் பண்ணுறது வேடிக்கையாக தான் இருக்கும் உனக்கு. சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்கிறாரு, உனக்கு எங்கேருந்து உனக்கு நான் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணேன்னா எந்த பாட்டு நினையும்னு கேட்குறாரு. நீ விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்க, உனக்கு நான் ஊற்றுற ஒரு சொம்பு தண்ணி ஒரு குடம் தண்ணி எங்கே பக்கம் நினையும்பா அப்படிங்கிறார். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் வஸ்திரம் கட்டினேன்னா எங்கே மறைக்குங்கிறார். இது எல்லாத்தையும் தேவையில்லை போல இருக்குது. நான் நமஸ்காரம் பண்ணலான்னா உனக்கு காலை நீட்டப்படாதுன்னா எந்த பக்கம் பார்த்து நமஸ்காரம் பண்ணுவேங்கிற. நீ எல்லா பக்கமும் நிரம்பி இருக்கன்னா நான் இனிமேல் கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணால் மேற்கு இருக்கிற உனக்கு கால் நீட்டினதாகும், வடக்கு பார்த்து நமஸ்காரம் பண்ணால் தெற்க இருக்கிற உனக்கு கால் நீட்டினதாகும். இப்படி உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன்னு நான் தோஷத்தை தானே பண்ண போகிறேன், உனக்கு பூஜை பண்ண போகிறேன்னு நாங்கள் பாபத்தை தானே கட்ட போகிறோங்கிறார். அதனால் நீ என்ன பண்ணுன்னார், எங்களுக்கு வருங்கிறாப்புல ஆற்றுக்குள்ளே டப்பாக்குள்ளே வாங்குற. அதனால் எங்களுக்கு பாவம் வராத தோஷம் வராத இருக்கிறதுக்காகனும் நீ எங்களுக்கு கை கடக்குமா வா. அதுதான். அதனால் இப்போ திருப்பி கூப்பிட்டு பார்ப்போம் வராரான்னு.